வணக்கம் மக்களே, இது நான் உங்கள் டாக்டர் சிவராமகிருஷ்ணன். இது திருப்தி டயக்னாஸ்டிக் சென்டர். இது பார்ட்னர்டு வித் தைரோக்கியா. ஸோ இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, எதுக்கு எங்களை NABL லேபுக்கு போயிட்டு சாம்பிள் கொடுக்க சொல்கிறீங்க, டெஸ்ட்டு எடுக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு, ஏன் நான் NABL லேபுக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால், போகலாம். பட் ஆனால் அங்கே போனீங்க அப்படின்னா இங்கே 99.99% எரர் ரேட்டு கம்மி அப்படின்னா அங்கே 98% தான். அந்த 1%ல் இட் கேன் லைக் வேரி யுவர் ரிசல்ட் ஆர் ஆல்டர் யுவர் ரிசல்ட்ஸ். எதனால் NABL லேபுக்கு போகணும் அப்படின்னா, NABL லேபில் இப்போது ஒரு சாம்பிள் ரன் பண்ணுறாங்க, இன்றைக்கி காலையில் சாம்பிள் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா 3 times குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒன்று ரன் பண்ணுவாங்க. லோ லெவல், மிட் லெவல், ஹை லெவல் அப்படின்ட்டு. இப்போது உங்களுக்கு சுகர் லோ லெவலில் இருக்கும், மிட் லெவலில் இருக்கும், ஹை லெவலில் இருக்கும். இது மூணுத்துலேயுமே ஒரு ரேஞ்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாண்டர்ட் இது வச்சுருப்பாங்க. அதை ரன் பண்ணிட்டு தான் உங்களோட சாம்பிளை ரன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சாம்பிள் எப்போ ரன் ஆகுதோ அது இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டோட மேட்ச் ஆகி அதுக்கப்புறம் தான் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து இன்டர்பிரட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவார். இதை நான் NABL லேபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் ஹை காஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த ஹை காஸ்ட்டை தே கேனாட் அஃபோர்ட். ஸோ வி கேனாட் பிளேம் தம், பட் தே கேனாட் அஃபோர்ட். அதனால் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ரன் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சாம்பிள் மட்டும்தான் ரன் பண்ணியிருப்பாங்க. சாம்பிளில் என்ன ரிப்போர்ட் வருதோ அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ரிப்பீட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதே ஆக்சுவலி ஒரு கேள்விக்குறி. ஸோ அதனால் ரொம்ப மீடியம் லேப்லேயோ இல்லை ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் லேப்லேயோ சாம்பிள் கொடுக்கறத ஆக்சுவலி தவிர்த்தரலாம். இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி ஒன், இட் இஸ் கன்சர்ன் அபவுட் பீப்புள். செகண்ட் என்ன அப்படின்னா, NABL லேபில் கேலிப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மிஷின் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது 1 monthக்கு ஒன்ஸ் கேலிப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க, அது கரெக்ட் ரீடிங் கொடுக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நார்மல் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நார்மல் லேபில் கேலிப்ரேட்டர்ஸும் காஸ்ட்லி. அது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, கொஞ்சம் கம்மி காசுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுவுமே அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. எகைன் சாம்பிள் மட்டும் ரன் பண்ணியிருப்பாங்க. எப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி கேலிப்ரேட் பண்ணியிருந்தாங்களா இல்லை வாங்கும்போது கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ NABL லேப் அப்படின்னா 1-2 years ஒன்ஸ் NABL நம்ம திருப்பியும் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த 2 years டேட்டா ஃபுல்லாத்தையுமே அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. 4 டாக்டர்ஸ் வருவாங்க, வந்து ஆடிட் பண்ணி 4 டாக்டருமே ஃபுல் 2 வருஷத்தோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேண்டமாக ஒரு பேஷண்ட்டோட நம்பர் எடுத்து இந்த நம்பரோட ரிப்போர்ட்டை எடுங்க. ஸோ எந்த ரிப்போர்ட் அவங்க கேட்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த ரிப்போர்ட்டில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதோட அந்த லேபோட NABL லைசன்ஸ் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஒரு 3 months அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு அந்த லேபையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இஃப் எந்த இதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த லேபையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் NABL லேபில் போய் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது. மேபி இப்போது NABL லேப்ஸ்லாம் பார்கோட் சிஸ்டம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நார்மல் லேபில் போனீங்கன்னா கையில் கவிதாவா இந்த இதை வச்சுக்க, இந்த சூர்யாவா இந்த இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு லேபு நாங்கள் ஜென்ரலாக வருஷம் செக் பண்ணுறோம். எங்கள் அம்மாவுக்கு தைராய்டு இருக்குது, அவங்களுக்கு 55 வயசு ஆனதுனால நான் ரெகுலர் செக்கப் வந்து சுகரும் எடுக்க சொல்கிறாங்க. அதனால் தைராய்டு டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு எடுக்கிறதுக்காக வந்தோம் நாங்கள் போன மாதம் இங்கே. அப்போ நைட்டு ஈவினிங்க்கு ரிப்போர்ட் வருது, சுகர் அவங்களுக்கு 450 இருக்குது, தைராய்டு நார்மல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. ஸோ அந்த லேபில் இந்த மாதிரி தான் எழுதி கொடுத்து சுகர் வேல்யூ உங்களுக்கு வெறும் 90 தான் ஆக்சுவலி, ஆனால் 450 ஃபாஸ்டிங். ஸோ நாங்கள் போய் கேட்டதுக்கு, இல்லை ஆமாம் எங்கள் சைடில் தான் மிஸ்டேக் நடந்திருக்கு, நாங்கள் கையில் எழுதி கொடுத்துருந்தோம், அதனால் அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இது பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தனாலும் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் NABL லேபு. ஸோ பார்கோட் சிஸ்டம், லாஜிஸ்டிக்ஸு, சாம்பிள் பேக்கேஜ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஹோம் கலெக்ஷன் கரெக்டாக அந்த இது எல்லாத்தையுமே க்ளவுஸ் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. ஸோ ப்ரிஃபர் ஆல்வேஸ் NABL லேப். ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் எனி லோ லேப்ஸ் ஆர் சம்திங், பட் லோ லேப்ஸிலுமே கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் கொடுக்குறவங்க ஏற்கனவே உங்களுக்கு பழகிருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபைன். பட் ஸ்டில் இல்லை அப்படின்னா கோ ஃபார் த NABL லேப். தே சார்ஜ் வெரி லெஸ் ஓன்லி.